தாய்லாந்தில் நடைபெற்ற சர்வதேச அளவிலான சாம்பியன்ஷிப் போட்டியில் வீர தமிழச்சி சிலம்ப கலைக்கூட மாணவர்கள் 8 தங்கப் பதக்கம் வென்று சாதனை படைத்தவர்களுக்கு சென்னை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தாய்லாந்து நாட்டில் நடைபெற்ற சர்வதேச அளவிலான சிலம்பம் சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்றது. சாம்பியன்ஷிப் போட்டிக்கு 6 நாடுகள் பங்கேற்றன. இதில் தமிழகத்தை சேர்ந்த வீர தமிழச்சி சிலம்ப கலைக்கூடத்தில் இருந்து மாணவர்கள் கலந்து கொண்டு ஒற்றை கொம்பு இரட்டை கொம்பு போட்டியில் பங்கேற்று 8 தங்கப் பதக்கம் வென்று சாதனை படைத்து தமிழகத்திற்கும் இந்தியாவிற்கும் பெருமை சேர்த்தனர். நாடு திரும்பிய அவர்களுக்கு சென்னை விமான நிலையத்தில் நண்பர்கள் உறவினர்கள் பூங்கொத்து வழங்கியும் சந்தனமாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். பின்னர் செய்தியாளர் சந்தித்த சிலம்ப பயிற்சியாளர் கிறிஸ்டினா பேசுகையில், நடைபெற்ற சிலம்ப சாம்பியன்ஷிப் போட்டியில் தாய்லாந்து, இந்தியா, சைனா உள்ளிட்ட 4 முதல் 6 நாடுகள் பங்கேற்றன. போட்டியில் 150 வீரர்களும், இந்திய சார்பில் 48 வீரர்களும், தமிழகத்தில் எனது வீர தமிழ்ச்சி சிலம்ப கலைக்கூடம் சார்பில் 8 பேர் கலந்து கொண்டு 8 தங்கப் பதக்கங்களை வென்று சாதனை படைத்தனர். எனது மாணவர்களுக்கு அடிப்படை கலை நன்கு பயிற்சி கொடுத்து உடல் தகுதியை மேம்படுத்தி பல நுணுக்கங்களை பயிற்சியளித்து எந்த சூழலிலும் போட்டியில் வெற்றி பெற்று சாதனை படைக்கும் அளவிற்கு மாணவர்களை மேம்படுத்தி 2 மாதங்களாக பயிற்சியளித்து தாய்லாந்தில் நடைபெற்ற சிலம்ப போட்டியில் தங்கப் பதக்கங்களை வென்று சாதனை படைத்துள்ளனர். பெண்களுக்கு சிறந்த தற்காப்பு கலையாகும் இந்த வணக்கம். இப்போ எங்க பிள்ளைங்க எல்லாருமே தாய்லாந்துல நடந்த இன்டர்நேஷ்னல் சாம்பியன்ஷிப், சிலம்பம் இன்டர்நேஷ்னல் சாம்பியன்ஷிப், அதுல பிள்ளைங்க எல்லாருமே இந்தியாவை சேர்ந்த சென்னை டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து 8 பிள்ளைங்க என்னோட கிளப்ல இருந்து, அதாவது வீர தமிழச்சி சிலம்ப கலைக்கூடம் சார்பாக இந்த சிலம்ப போட்டியில கலந்துகிட்டு 8 தங்க பதக்கங்களை வென்று நம்மளுடைய இந்தியாவுக்கும் நம்மளுடைய தமிழ்நாட்டிற்கும் பெருமை சேர்த்திருக்காங்க. இப்போ நாங்க போய் கலந்துக்கிட்ட அந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4ல இருந்து 6 நாடுகள்ல இருந்து பிள்ளைகள் வந்து அங்க காம்படிஷனுக்கு வந்திருந்தாங்க. அந்த நாடுகளோட போட்டியிட்டு பிள்ளைங்க வந்து இரட்டை கம்பு, ஒற்றை கம்பு இந்த பிரிவுல வந்து இவங்க வின் பண்ணி மெடலை எடுத்து நம்ம நாட்டிற்கு பெருமை சேர்த்திருக்காங்கன்றத நான் பெருமையோட தெரிவிச்சுக்கிறேன். பிள்ளைங்க எல்லாருமே இந்த வெற்றியை அடையிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டு நிறைய பயிற்சி எடுத்து அது மூலயமா தான் இந்த நிலையை வந்து அடைஞ்சிருக்காங்கன்றது எங்களுக்கு மிகவும் சந்தோஷமா இருக்கு. பார்த்தீங்கன்னா மொத்தம் பங்கு பெற்ற மாணவர்கள் வந்து மொத்தம் ஒரு 100க்கும் மேல இருந்தாங்க. அதுல இந்தியா சார்பா நம்ம போனது வந்து 48 பிள்ளைகள் வந்து மொத்தம் போயிருந்தோம். வேற வேற டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து போயிருந்தாங்க. சென்னை டிஸ்ட்ரிக்ட் சார்பா இங்க இருந்து 8 பிள்ளைகள் நம்ம போயிருந்தோம். இங்க மாநிலத்துல மட்டும்தான் நாங்க வந்து பங்கு பெற்றுட்டு இருந்தோம். போட்டிகளுக்கு வந்து பிள்ளைங்களை வந்து அழைச்சிட்டு போயிருந்தோம். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா தேசிய அளவுல இந்த போட்டி நடத்துறாங்கன்னா இது தேசியத்திலும் பரவி இருக்குன்றதுதான் அர்த்தம். ஆனாலும் இன்னும் வந்து நம்ம தமிழ்நாடு எல்லா நாடுலயும் பாத்தீங்கன்னா அவங்களுடைய கலைகள் வந்து அதிகமான வந்து ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இன்னும் நம்ம தமிழ்நாடு கலையான பாரம்பரிய கலை இந்த சிலம்பத்தை வந்து அதிகமா உலக அளவுல பரப்பணுன்றதுதான் அதாவது பயிற்சியாளர்களான எங்களுடைய ஒரு முக்கிய ஆர்வமான ஒரு விருப்பமா இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து வளர்ச்சி திட்டங்கள் வந்து கொண்டு வந்தாங்கன்னா பிள்ளைங்களுடைய அந்த எதிர்காலத்துக்கு வந்து இது ரொம்பவே வந்து கண்டிப்பா வந்து ஊக்குவிப்பா இருக்கும். ஏன்னா இந்த கலையை வந்து ஆர்வமா கத்துக்கிற பிள்ளைங்க நம்ம தமிழ்நாட்டுல அதிகமாயிட்டே இருக்காங்க இப்போ. ஸோ அவங்களுக்கு இந்த கலை மூலயமா இடஒதுக்கீடு, அதே மாதிரி அவங்க இந்த கலையை கத்துக்கிறதுக்கான உதவிகள் எல்லாமே வந்து நம்ம தமிழக அரசு சார்பா இப்பொழுது பொறுப்பேற்றிருக்க தமிழக முதல்வர் சார்பாகவும், அதே மாதிரி நம்ம ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரா இருக்க ஆதவர்ஜினா அவர்களும் வந்து எங்களுக்கு இந்த கலையை வளர்க்கறதுக்கு சப்போர்ட் பண்ணாருன்னா இன்னும் நாங்க வந்து இந்த பயிற்சியை வந்து மேம்படுத்தி தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் வந்து பெருமை சேர்ப்போன்றது எங்களுடைய இப்ப